பண்டைய கிரீஸ் மற்றும் ரோமை உள்ளடக்கியதை செவ்வியல் உலகம் என்றும், ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்த பண்டைய கிரேக்க ரோமானிய நாகரிகங்களை உள்ளடக்கிய காலமே செவ்வியல் காலம் என்றும் கிரேக்க ரோமானிய கால உலகம் என்றும் அறியப்படுகின்றது. கிரேக்கத்தில் ஆளும் வர்க்கம் நிலங்களை கட்டுப்படுத்தியது. அடிமைகள் நிலங்களில் பாடுபட்டனர். அடிமைகளை கொண்டிருப்பது என்பது ஒரு நாகரிக வாழ்வின் அவசியம் என கிரேக்க எழுத்தாளர்களும் தத்துவ ஞானிகளும் கருதினர். ஆண்டானுக்கும் அடிமைக்குமான உறவை அரிஸ்டாட்டில் கணவனுக்கும் மனைவிக்குமான, தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகளோடு ஒப்பிடுகின்றார். மக்களாட்சி என்னும் சொல்லின் நேர்பொருள் மக்களே ஆட்சி புரிவது என்பதாகும். ஆனால் நடைமுறையில் மெடிக்ஸ் என்று அழைக்கப்பட்ட அடிமைகள், பெண்கள், நகரில் தங்கியிராதவர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் ஆகியோர் விலக்கியே வைக்கப்பட்டிருந்தனர். பெரிக்ளீசுக்கு பின்னர் வந்த அரசாங்கம் உண்மையை கண்டறிய சாக்ரடீஸ் முன்வைத்த வழிமுறைகளை விரும்பவில்லை. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடவுள்களை சாக்ரடீஸ் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்றும், இளைஞர்களை தவறான சிந்தனைக்கு இட்டுச் சென்றார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். நீதிமன்ற குழு நடுவர் சாக்ரடீஸை குற்றவாளி என தீர்மானித்து அவரை விஷம் அருந்தி உயிரோடும்படி தீர்ப்பு வழங்கியது. அலெக்சாண்டரின் இறப்பிற்கு பின்னர் பண்பாடு மிக விரைவாக வளர்ந்தது. வரலாற்று அறிஞர்கள் இதனை, அதாவது கிமு 30 முன் 323 ஆண்டை ஹெலனிஸ்டிக் நாகரிகம் என அழைக்கின்றனர். ரோம் அரசுக்கு அதிக வருவாயை அள்ளி கொடுத்தது அடிமை வியாபாரமாகும். டெலாஸ் தீவு மிகப்பெரிய அடிமை சந்தையாக மாறியது. அடிமைகளின் கிளர்ச்சிகள். கிரேக்கத்தை காட்டிலும் ரோமில்தான் அடிமைகளின் கிளர்ச்சிகள் அதிகம் நடந்தன. ஸ்பார்டகஸின் கிளர்ச்சியே அவற்றுள் புகழ் பெற்றதாகும். 70,000 அடிமைகள் பங்கேற்ற அக்கிளர்ச்சி கிமு 10 ஆண்டுக்கு முன் 73 தொடங்கியது. இப்புரட்சி ரோமின் அதிகாரத்தை அச்சங்கொள்ள வைத்தது. ஆனாலும் இறுதியில் ஸ்பார்டகஸ் கொல்லப்பட்டு புரட்சி ஒடுக்கப்பட்டது. ஸ்பார்டகஸை பின்பற்றிய 6,000 புரட்சியாளர்களும் கொல்லப்பட்டனர். பட்டு வழித்தடம் அல்லது பட்டுப்பாதை. சீனாவிலிருந்து ஆசியா மைனர் மற்றும் இந்தியா வரையிலான வணிக வழித்தடம் பட்டுப்பாதை அல்லது பட்டுச்சாலை அல்லது பட்டு வழித்தடம் என்று அறியப்படுகிறது. இது சீனாவை மேலை நாடுகளோடு இணைக்கின்றது. இப்பாதை வழியாக இரு பெரும் நாகரிகங்களான சீனா மற்றும் ரோம் ஆகியவற்றுக்கிடையே பண்டங்களும் கருத்துக்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பட்டு மேற்கு நோக்கி செல்ல கம்பளி, தங்கம், வெள்ளி ஆகியன கிழக்கு நோக்கி சென்றன. சீனா பௌத்தத்தை இந்தியாவிலிருந்து இவ்வழியின் மூலமே பெற்றது. புனித சோபியா ஆலயம். புனித சோபியா ஆலயம் கிபி 6ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கட்டப்பட்டதாகும். அக்கால ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டடமான இத்தேவாலயம் அதன் புதுமையான கட்டடக்கலை நுணுக்கங்களுக்கு பெயர் பெற்றதாகும். கான்ஸ்டாண்டினோப்பிள் நகரை உதுமானிய துருக்கியர் கைப்பற்றிய போது இத்தேவாலயம் ஒரு மசூதியாக மாற்றப்பட்டது.